அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. இன்ஷா நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து மே மாதம் 2006ஆம் வருடத்தோட வெளியீடு. ஆர்டிக்கலோட தலைப்பு வானங்கள் மற்றும் பூமியின் ஒளி, லைட் ஆஃப் த ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். ஸோ அல்லாஹ் தான் வந்து வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம குரான்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு வந்து வசனம் சூரா 24 வசனம் 35. கடவுள் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாக உள்ளார். அவருடைய ஒளிக்கு உதாரணமாவது ஒரு கண்ணாடி குடுவைக்குள் வைக்கப்பட்டுள்ள ஒரு விளக்கின் பின்னால் உள்ளதொரு குழி கண்ணாடியை போன்றதாகும். அக்குழி கண்ணாடி குடுவை முத்தை போல் பிரகாசமானதொரு நட்சத்திரத்தை போன்று உள்ளது. அதற்குரிய எரிபொருள் இலக்கத்தியதும் அல்லாத அன்றி மேற்கத்தியதும் அல்லாத அருள்பாலிக்கப்பட்டதொரு எண்ணெய் தரும் மரத்திலிருந்து வழங்கப்படுகின்றது. அதன் எண்ணெய் ஏறத்தாழ சுயமாகவே ஒளிர்கின்றது. அதனை மூட்டுவதற்கு நெருப்பு எதுவும் தேவையில்லை. ஒளிக்கு மேல் ஒளி. கடவுள் வழிநடத்தப்பட வேண்டும் என நாடுகின்ற எவரையும் தன் ஒளியின் பால் வழிநடத்துகின்றார். நீதி போதனைகளை மனிதர்களுக்கு கடவுள் இவ்விதமாக எடுத்துரைக்கின்றார். அனைத்து விஷயங்களையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். ஸோ இந்த வசனத்துல ஆரம்பத்திலேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருது, அல்லாஹ் தான் வந்து எல்லா சக்திக்குமான மூல காரணமா அவர் தான் இருக்காரு. அவர் தான் வந்து சோர்ஸா இருக்காரு, ஆதாரமா இருக்காரு. எல்லா ஒளிக்குமான ஆதாரமா அவர் தான் இருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியுது. இந்த மொத்த யூனிவர்ஸ்லயுமே இதுக்கான சக்தி, இதுக்கான ஒளி வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வருது. ஸோ நம்ம மொத்தமா சொல்லணும்னா அவர் தான் வந்து சக்தி படைத்தவர், எல்லா சக்தியும் படைத்தவர் வந்து அவர் தான் அப்படின்றது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சிருது. ஸோ அல்லாஹ் கிட்ட அடிபணியணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு வந்து இந்த கருத்து வந்து ரொம்ப ஈஸியாவே அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து உணர முடியும். சில பேருக்கு வந்து இதுக்கு வந்து விளக்கம் தேவைப்பட்டாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நிறைய மக்கள் வந்து அவங்களாவே வந்து உணர்ந்துருவாங்க. அதாவது எல்லா சக்தியும் வந்து கடவுளுக்கு தான் வந்து இருக்கு. ஸோ அப்ப இங்க இருக்கிற எல்லா சக்தியுமே வந்து கடவுள்கிட்ட இருந்து வந்த கடவுளோட தானே தவிர நம்ம இங்க வந்து எதுவுமே செய்யலை அப்படின்றத நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இங்க நடக்கிறது இப்போ எல்லாமே வந்து இங்க ஒரு உருவம் பெற்று இருக்கு அப்படின்னு சொன்னா, கோள்களும் சரி, நம்மளோட பிரபஞ்சமும் சரி, இருக்கிற எல்லாமே ஒரு உருவம் பெற்று ஒரு சக்தியை பெற்று அது ஒரு இயக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அது கடவுள் தான் செஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து தான் அதுக்கான சக்தி வந்து வந்திருக்கு அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருது. இதை இன்னும் தெளிவாக்க நம்ம வசனம் 17 சூரா 8 வசனம் 17 வந்து நம்ம பார்க்கலாம். அனைத்தையும் செய்வது கடவுள்தான். அவர்களை கொன்றது நீங்கள் அல்ல, கடவுள் தான் அவர்களை கொன்றார். நீங்கள் எரிந்த போது எரிந்தது நீங்கள் அல்ல, கடவுள் தான் எரிந்தார். ஆயினும் இவ்விதமாக அவர் நம்பிக்கையாளர்கள் ஏராளமான வரவுகளை சம்பாதிக்கும் பொருட்டு ஒரு வாய்ப்பை வழங்குகின்றார். கடவுள் செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். இதுக்கு ஒரு ஃபுட்நோட் கொடுத்திருக்காங்க. கடவுள் மீது கொள்ளும் நம்பிக்கை என்பது அவருடைய தன்மைகளின் மீது நம்பிக்கை கொள்வது அவசியமாகின்றது. அவர்தான் அனைத்தையும் செய்கின்றார் என்பது அதில் ஒன்றாக இருக்கின்றது. கடவுளை பற்றி அறிந்து கொள்ளாமல் நம்பிக்கை என்பது இல்லை. தீமையான விஷயங்களுக்கு நாமே உள்ளாக்குகின்றோம். மேலும் கடவுளின் சட்டங்களுக்கு ஏற்ப அவை சாத்தானால் நிறைவேற்றப்படுகின்றன. இந்த உலகத்துல இருக்கிற கருத்துப்படி நான் வந்து இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது அவங்க மக்கள் தான் வந்து எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து அப்படி கிடையாது. கடவுள் நாட்டுப்படி தான் எல்லாமே வந்து நடக்குது. ஸோ எல்லாமே நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து அல்லாஹ்வோட நாட்டப்படி தான் வந்து நடக்குது. நல்லதா இருந்தா அல்லாஹ் கிட்ட இருந்து வருது. தீமைக்கு நம்ம தகுதியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஷைத்தான் கிட்ட இருந்து வருது.
அத சைத்தான வந்து அத நடத்துறதுக்கு அல்லாஹ் வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ கடைசியில வந்து அத நடத்தக்கூடியவரா அங்க வந்து கடவுள் தான் வந்து இருக்காரு. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ம் கோட்பாடு வந்து E=mc². அது ஐன்ஸ்டீனோட இந்த ஈக்குவேஷன தான் வந்து எல்லா இதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இத வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இது வந்து ஒரு புது வழிய தான் நம்மளுக்கு வந்து அ காமிக்குது. ஸோ இதுல வந்து சில அவங்களோட சொந்த கருத்துக்களையும் அவர் வந்து பகிர்ந்திருக்காரு. இது எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் கிடையாது. சிலது எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கலாம். சிலது சில பேருக்கு புரியலாம். சிலது புரியாம இருக்கலாம். பட் ஆனா வந்து எல்லா கருத்துக்களுக்கும் நம்ம வந்து ஓப்பனா இருப்போம். எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கேட்போம் அப்படின்னு அவர் வந்து அதில சொல்றாரு. ஸோ இந்த ஐன்ஸ்டீனோட இந்த ஈக்குவேஷன் வந்து E=mc² அப்படின்றது தான் அவரோட ஈக்குவேஷன். அதுக்கு பில் பிரைசன் அப்படின்றவர் வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாரு அவரோட ஒரு புக்கில். அதை வந்து ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் நியர்லி எவ்ரிதிங் அப்படின்ற புக்கில் வந்து அவர் இந்த கோட்பாட்டுக்கான விளக்கத்தை வந்து அவர் கொடுக்குறாரு. இ அப்படின்றது இங்கிலீஷ்ல எனர்ஜி அப்படின்றது சக்தியை குறிக்குது. ஸோ ஒரு சக்தி வந்து எதுக்கு சமமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பொருளோட எடைக்கு அதோட மாஸோட இதை பெருக்கணும் அப்படின்னா, ஒளியோட வேகத்தை 2 தடவை நம்ம பெருக்கணும் அப்படின்னா அதுதான் அதோட சக்தியா இருக்கு அப்படின்றது தான் அந்த கோட்பாடு. ஸோ ஒரு ஒரு இது வெடிக்கிறப்போ அதுல வந்து சக்தி வந்து வருது. அதாவது ஒரு மேட்டர், ஒரு விஷயம் வந்து ஒரு பொருள் வந்து வெடிச்சிச்சு அப்படின்னா அதுல இருந்து நம்மளுக்கு சக்தி வந்து வெளியாகுது. அப்போ ஒரு பொருள் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த சக்தியை நம்ம அடக்கி ஒரு இதுல வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து பொருளா இருக்கு. அது வெடிக்கிறப்போ அது வந்து ஃபுல்லா சக்தியா மாறி ஒண்ணுமே வந்து இல்லாம வந்து அது போயிடுது. ஸோ அது எந்த வேகத்துல வெடிக்குது அப்படின்றதான் வந்து ஒளியின் வேகத்துல அதை வந்து 2 தடவை அதை பெருக்கி அதை வந்து சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு நம்பரா வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இங்க இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சக்திக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கு எடைக்கு தகுந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை இந்த கருத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சக்தியை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம வந்து அதை கம்ப்ரஸ் பண்ணி சுருக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து அந்த பொருளா இருக்கு, ஒரு பொருளா அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஆட்டம் பாம் வந்து சின்னதாக தான் இருக்குது. அது அவ்வளோ பெரிய சக்தியை வந்து அந்த குட்டி இடத்துல வந்து அதை வைக்கிறாங்க. ஸோ அது வெளியே வர ஸ்பீடு வந்து எந்த ஸ்பீடில் அது வந்து வருதுன்றதை பொறுத்து அது அதோட சக்தி வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வெளியே வருது. ஸோ அது ஸ்லோவாக வந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து இருக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரப்போ பெரிய சக்தியை சின்ன இடத்துல கம்ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வெடிப்பு வந்து வருது. ஸோ இது எப்போ நம்ம பார்க்குறோம், இந்த கோட்பாடு படி எல்லா பொருளுக்குமே ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி சுருக்கி ஒரு பொருளா வந்து இருக்கு அப்படின்னா, அப்போ எல்லா பொருளுக்குமே சக்தியால ஏற்பட்டது அப்படின்னா, அப்போ முதல்ல இந்த சக்தி வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்ம அல்லா கிட்ட தான் வந்தது. ஸோ கடவுள் தானே வந்து வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியா இருக்காரு. அவர் தான் எல்லாத்தோட படைப்பாளராகவும் இருக்காரு. ஸோ அவர் எல்லாத்தையும் படைச்சது மட்டும் இல்லாம அது எந்த மாதிரியான பொருள்ல இருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றதையும் அல்லாஹ் தான் வந்து படைக்கிறாங்க. இப்ப மனிதனை வந்து அல்லா களிமண்ணால செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த களிமண்ணையும் அல்லாஹ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து படைக்கிறாங்க. ஸோ அந்த பொருளை வந்து ஃபர்ஸ்ட் படைச்சு பொருளை வந்து உருவாக்கிட்டு அதுக்கேற்ற சக்தியை வந்து கொடுக்கும் போது அதோட ரிசல்ட் வந்து அதோட விளைந்த பொருள் வந்து வேற மாதிரியான ஒரு பொருளா வந்து இருக்கு. ஸோ அல்லாவோட சக்தினாலதான் இங்க வந்து எல்லாமே வந்து உருவாகி இருக்கு. அவரோட ஒளியினாலதான் அவரோட ஒளி தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணமாகவும் வந்து இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு வந்து சொல்றாங்க.
ஸோ இங்க இருக்கிற எல்லா விஷயமே வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து, அல்லாஹ் ஒளியிலிருந்து வந்தது. அதுல இருந்து செய்யப்பட்ட விஷயங்கள் தான். ஏன்னா அல்லாஹ் தான் வந்து எல்லாத்துக்கான ஆரம்ப கர்த்தாவா, சோர்ஸா அல்லாஹ் தான் வந்து இருக்காங்க. அவரோட ஒளி, அவரோட சக்தி தான் வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ அதனாலதான் வந்து அவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார், எல்லா தூம்பிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், எல்லா இடத்துலயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட சக்தி வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதனாலதான் எல்லாமே வந்து ஆக்கப்பட்டு இருக்கு. ஸோ ஒரு பொருளை நம்ம பிசிக்கலா வந்து தொட்டு பார்க்குறோம், உருவம் பெற்று இருக்கு அப்படின்னா அது அவரோட சக்தியில தான் வந்து அது உருவம் பெற்று அது வந்து இருக்கு. சூரா 50 வசனம் 14 நம்ம வந்து பார்க்குறோம். எல்லாம் வந்து நம்மளோட கழுத்து பிராண்டிய நரம்புக்களை அதிகம் உங்களுக்கு வந்து கிட்டக்க இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம உடம்புல வந்து செல்களால் ஆனதுன்னா அது வந்து ஒரு பொருளான ஆனது. அந்த பொருளுக்கான சக்தி எங்கேருந்து வருது? அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வருது. அல்லாவோட சக்தியில தான் அதில் வந்து அதை வந்து உருவாக்குறாங்க. ஸோ நம்மளோட உடம்பே வந்து அவரோட சக்தியில ஆக்கப்பட்ட ஒரு உடம்பாதான் வந்து இருக்கு. ஸோ இங்க இருக்கிற எல்லா விஷயங்களுமே வானத்துல இருக்கிறது சரி, பூமியில இருக்கிறது சரி, எல்லா விஷயங்களுமே கடவுளோட அந்த ஒளினாலதான் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்தா அது வந்து கடவுள் ஆயிருமா? கடவுளோட மொத்த பிசிக்கல் இதாயிருமா அது அப்படின்னு வந்து கேட்கலாம், நம்ம யோசிக்கலாம். ஆனா அது வந்து கிடையாது, அது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா அதுக்கான விளக்கமும் நம்மளுக்கு வந்து குரான்ல தான் தெரியுது. சூரா 39 வசனம் 67 வந்து என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் இந்த 7 பிரபஞ்சத்தையும் அவரோட ரைட் ஹேண்ட்ல வந்து மடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்றாங்க. ஸோ அவர் வந்து இங்க இருக்கிற எல்லா சக்தியையும் நம்ம வந்து அவர் கையில வந்து வச்சிருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமானவர் அப்படின்றத நம்மளால வந்து கற்பனை கூட செஞ்சு பார்க்கவே முடியாது அப்படின்றத நம்மள தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம திரும்ப வந்து எங்க போறோம் அப்படின்னா, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செஞ்சு தராங்க, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யறாங்க அப்படின்ற கருத்துக்கு நம்ம வந்து போறோம். ஸோ பிசிக்கலா உருவம் பெற்று ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அது எல்லாமே கடவுளோட எனர்ஜில இருந்து தான் வருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு பந்தை எடுத்து நம்ம வந்து வீசணும் அப்படின்னு சொன்னா அந்த வீசக்கூடிய நம்மளோட இந்த உடம்பு உடம்ப யாரெல்லாம் வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்களோ அதுக்கான இது எல்லாமே வந்து கடவுளோட சக்தியில தான் வந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கோணத்துல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்த பார்க்குற விதமும் வந்து மாறிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கடவுள் வந்து எப்படி எல்லாம் அறிந்தவரா, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவரா, எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவரா இருக்காரு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுப்போம். அதை வந்து நம்ம ஒரு எண்ணமா ஒரு கருத்தா நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறத விட அது வந்து ஒரு உருவம் பெற்று நிஜமாலே நம்ம செய்யறது எல்லாமே வந்து அது கடவுளாலதான் நடக்குது அப்படின்றத நம்மளால வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம மூளையில இருக்கிற ஒவ்வொரு சின்ன கனெக்ஷனும் சரி, எல்லாமே வந்து அல்லாவோட இதனாலதான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத வந்து அல்லாஹ்க்கு வந்து தெரிஞ்சு நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ்க்கு அதை தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதே நம்ம சூரா 20 வசனம் 7 வந்து பாக்குறோம். ஸோ அல்லாஹ் வந்து நம்மளை வந்து படைச்சிட்டு மனுஷன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட சொந்த ரூஹ்ல இருந்து ஊதுனேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவனுக்கு வடிவமைச்சு அதுக்கப்புறம் ஊதுனேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து செவி, புலன், பார்வை மற்றும் மூளைகளை நான் வந்து கொடுத்துருக்கேன். அவங்க வந்து அரிதாகவே நன்றி விடவங்களா இருக்காங்க அப்படின்னு சூரா 32 வசனம் 9 வந்து பாக்குறோம் நம்ம. சரி, அப்ப நம்ம வந்து அல்லாவோட ரூஹ்ல இருந்து நம்மள ஊதி இருக்காங்க, அல்லாவோட சக்தியில இருந்து தான் நம்மளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்க தேவையில்லை. ஏன்னா அதே இதுலதான் வந்து அல்லாஹ் ஷைத்தானையும் ஃபர்ஸ்ட் வந்து படைச்சாங்க. ஆனா அவன் வந்து அப்படி நான் வந்து நெருப்பால படைக்கப்பட்டவன் அப்படின்னு அவன் வந்து பெருமை பேசிட்டு அவன் வந்து அவனுக்கு ஈகோ வந்து வந்துருச்சு.
நம்ம வந்து மனிதர்கள வந்து நீங்க களிமண்ல தான் படைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள வந்து எப்படி படைச்சாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. நம்மளோட குடும்பத்தார் யாரு, நம்மளோட நண்பர்கள் யாரு அப்படின்றது முக்கியம் கிடையாது. நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கோம், எவ்வளோ அழகா இருக்கோம் அப்படின்ற அந்த வெளி தோற்றம், ஏன் நம்மளோட அறிவு கூட வந்து இங்க முக்கியம் வந்து கிடையாது. ஸோ அல்லாஹ் முன்னாடி நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். அல்லாஹ் நம்மள ரெகக்னைஸ் பண்ணணும். அ அ அல்லாஹ் வந்து அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் முன்னாடி நம்ம ஒரு ஆளா போய் நிக்கணும் அப்படின்னா, அ அது வந்து நம்ம அவர எப்படி வணங்குறோம் அப்படின்றதுல தான் வந்து இருக்கு. ஸோ அல்லாஹ் வந்து யாரு வந்து சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நன்னறியாளர்கள் தான் வந்து சிறந்தவர்கள் அப்படின்னு சூரா 49 வசனம் 13ல நம்மளுக்கு வந்து சொல்லி தராங்க. ஸோ அல்லாஹ் இங்க வந்து பிளேயிங் கிரவுண்ட நம்மளுக்கு தளத்த வந்து சமமாக்கி குடுத்துருக்காங்க. அதாவது நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எனக்கு வந்து இதே கிடையாது. உன்ன நான் எதுல படைச்சிருந்தாலும் சரி, நீ எவ்வளோ அறிவுல உனக்கு நான் அறிவ குடுத்திருந்தாலும் சரி, அழக குடுத்திருந்தாலும், பணம், செல்வம் எல்லாத்தையும் குடுத்திருந்தாலும், எதுவுமே வந்து இங்க முக்கியம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஒரே தளம் தான். யாரு ஒழுங்கா வந்து வழிபட்டு, யாரு நன்னெறியா இருக்கீங்களோ, உங்க வழிபாட ஒழுங்கா நடத்திட்டு அவங்களுக்கு தான் வந்து ஈக்குவல் சான்ஸ். அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா, அவங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட சொந்த வாழ்க்கையில அல்லாஹ்வோட எனர்ஜில தான் இது எல்லாமே ஆயிருக்கு. சுத்தி முத்தி இருக்கிறது எல்லாமே அல்லாஹ்வோட சக்தி தான் அப்படின்னு வந்து அவங்க நினைக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆம், அவங்களுக்கு நிறைய விஷயத்துல வந்து உதவி செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கடவுள வந்து ம் அவரு உண்மையானவரு அப்படின்றத நம்ம கடவுள வந்து தொட்டு பார்த்து உணர்ந்து இது பண்ணாம, அவர்கிட்ட இருந்து வந்த பொருட்கள்லயே நம்ம வந்து பார்க்கும்போது, அப்போ வந்து அதோட படைப்பாளரும் இருக்காரு, உண்மையாளர் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியுது. அத வந்து என்னால உணர முடிஞ்சுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அல்லாஹ்வோட பிரசன்ஸ வந்து இன்னும் வந்து என்னால கவனத்துல வந்து வச்சுக்க முடிஞ்சுச்சு. அவர் எல்லா இடத்துலயும் நிறைந்தவரா இருக்காரு. எல்லாத்தையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவரா இருக்காரு. எல்லாத்தையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. அப்படின்றத உணர்றதுக்கும், அத வந்து கவனத்துல வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சூரா 35 வசனம் 41 கடவுள்தான் வானங்கள் மற்றும் பூமியை அவை மறைந்திடாதவாறு பிடித்துக் கொண்டிருப்பவர். வேறு எவரேனும் ஒருவர் அவற்றை பிடிப்பதாக இருந்தால் மிகவும் உறுதியாக அவை மறைந்து போய்விடும். அவர் கனிவானவர், மன்னிப்பவர். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் வந்து லீசா. அஸ்ஸலாமு அலைக்கும்.